வணக்கம் மக்களை. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி நான் பாரிசாலன். ஸோ இந்த பாரிசாலன் வந்து எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ வந்து நம்ம ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து விசிகார் வினர் வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து விசிகாரன் தாக்கியிருக்காங்கன்றக்காக பாரிசாலன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படிலாம் இனிமேல் அசால்ட்டெல்லாம் தமிழ் தேசியவாதியெல்லாம் இப்படி பண்ணிடலாம், அசிங்கப்படுத்தலாம், அவதூறுப்படுத்தலாம், யார் வேணா ஏதாவது மிரட்டிடலாம், அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ண போறாரு பாரிசாலன். ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பெல்லாம் விட்டுற மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்றாரு. இயக்கம்னா என்ன? இறங்கி களத்தில் வேலை செய்யறது, போராட்டம் பண்றது, புரியும் நினைக்கிறேன். இப்படிதான் விசிகாவினரும் இப்படிதான் இயக்கம் ஆரம்பிச்சாங்க. திகாவினரும் முதல்ல இயக்கமாக தான் ஆரம்பிச்சாங்க. இப்பதான் கட்சியா மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பேசிக் லைன், அதாவது இப்படி வந்து அதுக்கப்புறம் கட்சியா மாறுறது அப்படின்றது. பாரிசாலன் சொன்ன வார்த்தையில உள்ளார்ந்த ஒரு மீனிங் இருக்கு. பின்புலமும் சப்போர்ட்டும் இல்லாம இந்த வார்த்தைகளை விட முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னு கவனிச்சிங்களா? இதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ண முடியாது, எங்க இளைஞர்கள் அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படிலாம் பேசுறாங்க. அப்ப என்ன மேட்டர் பண்றாங்கன்னா, தமிழ் தேசியவாதிகளுக்கு ஏதாவது சிக்கல்னா, தமிழ் தேசியில் ஏதாவது பண்ணீங்கன்னா நாங்க ஆள் இறக்குவோன்ற மாதிரி தான் சொல்ல வராரு. ஓப்பனா தான் சொல்றாரு. ஆனா மறைய பொருளா பேசுறாரு. இதுல எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழர்களை படிச்சா நம்ம திருப்பி கேட்க கூடாதா ப்ரோ? ஒருத்தனை அடிக்கிறான்னா திருப்பி அவனை அடிக்கிறது பேரு சரி கிடையாது. அதை ஏன் அடிக்கிறான்ற ஒரு காரணத்தை தேடணும். ஒருத்தன் நம்ம இப்போ தமிழர்களை வந்து தெலுங்கனோ கன்னடனோ மலையாளியோ எவனோ ஒருத்தன் அடிக்கும்போது அவனோட காரணம் என்ன காரணத்துக்காக நம்ம தாக்குறான்? ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஒருத்தர் மேலே வெறுக்கணும் அப்படின்னா வெறுக்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கணும்ல. தமிழனா பிறந்தாலே வெறுக்கிறாங்களா? கிடையாது. ஏதோ ஒரு கோர் இருக்கு. அந்த கோர் என்ன? அதாவது சின்ன வயசுலேருந்து பழமொழியா சொல்லுவாங்கல்ல, எரியறதை அமைச்சிட்டா புகையறது ஆட்டோமேட்டிக்காக நின்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இவங்க புகையை மட்டுமே ஊதி அமைச்சிட்டு இருக்காங்க. புகையை மட்டும் விரட்டி விடுறாங்க, இப்படி காற்ற வச்சு விரட்டி விடுறாங்க. ஒருத்தன் கட்சின்னு ஆரம்பிச்சு விசிறி வீசி விடுறான். தங்க இருக்க இடத்துல கூட விசிறி வச்சு வீசினா தீ பத்திக்கிட்டு நல்லா எரியும் கொழுந்து விட்டு. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னொருத்தன் என்னன்னா, தண்ணி ஊத்துறேன் பேரில் மண்ணெண்ணெய் ஊத்திட்டு இருக்கான். நல்லா ஊத்துறா தண்ணி ஊத்துறோம் ஓவர் ஆறியுது. அது மண்ணெண்ணெய் கேள்றோம் மடையா. இன்னொருத்தனா பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கான். இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இது ஏர்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, ஒயிட் பெட்ரோல்னு சொல்லுவாங்களா, அதை ஊத்த போறாங்க. ஸோ மாபெரும் பிளாஸ்ட் ஆகும். நாங்க ஒரு விழிப்புணர்ச்சி நாடகம் போடுறோம். அதுக்கு நீங்க பாட்டு எழுதி இசையமைச்சு தர முடியுமா? பணம் தருவீங்களா? ஏழைங்க பணக்காரங்களை கேள்வி கேட்கற மாதிரி, மக்கள் மந்திரிகளை கேள்வி கேட்கற மாதிரி, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேட்க, ஏகாதிபத்தி மூலையை தோட்டாவால சிதறடிக்கணுங்கிற மாதிரி அதுக்கான வேலையில பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும் ஆக்சுவலா அந்த நெருப்பு அமர்த்துறதுக்கு? நெருப்பு எங்க எரியுது? என்ன சோர்ஸ்ல எரியுது? புல் மேல எரியுதுன்னா மண்ணை போட்டு அமர்த்து, கூரை மேலே எரியுதுன்னா தண்ணியை ஊற்றி அமர்த்து. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று அமர்த்துறது இருக்கும். அந்த அமர்த்துறதுக்கான சொல்யூஷனை நீங்கள் தேட மாட்டாங்க, மேற்கொண்டு எரிய வைக்கிறதுக்கான சொல்யூஷன் தான் தேடுறாருங்க. இது மூலமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அந்த வீடியோ முழுசா பாருங்க, உங்களுக்கு விஷயம் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடம்புல ரத்த சூடா இருக்கிற வரைக்கும் தான் சண்டை செய்ய முடியும். உடம்புல ரத்த சூடா இருக்கு, நீ தான் செய்யணும். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சமீப காலமா அந்த சீமான்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா டம்மி பீஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஏதோ ஒரு பெரிய தலைவர் மாதிரி 8% ஓட்டு வச்சிருக்க ஒரு ஆள் மாதிரியும் காட்டல, ப்ரொஜெக்ஷன் பண்ணல. ஏதோ ஒரு கோமாளி மட்டும் ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க மீடியாஸ்ல எல்லாத்துலேயும். ஆரம்பத்துல வந்து ட்ரோல் பண்றது வேற, பட் இப்போ ரீசெண்ட் டைமிங்ல ஒரு தலைமை அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொண்டு போய் இப்போ டம்மி பீஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க நல்லா நோட் பண்ணி நுணுக்கமா கவனிக்கிற அரசியலை கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். மரத்துக்கு மாநாடு நடத்துவாரு, மாட்டுக்கு மாநாடு, தண்ணிக்கு மாநாடு நடத்த போறாராம். இது கேட்கறதுக்கு சிரிப்புத்தனமா இருக்கலாம், ஆனால் அதோட மீனிங் வந்து உண்மையான மீனிங் தான். தண்ணிக்கு, மரத்துக்கு, மாட்டுக்கு நடக்கிறது விஷயம் உண்மை. அந்த மாடு வந்து அங்கே போய் மேய்க்கணும், அதுக்கு அங்கதான் இடம், அது ஓகே. பட் மரங்களை காக்கணுன்றது அது ஓகே. தண்ணியை காக்கணும், ஆனால் அதுக்கு ஒரு வேர்டு வைக்கிறாங்க பாருங்க. தண்ணிக்காக மாநாடு. தண்ணிக்கு கேட்கறவன் என்ன நினைப்பான்? பொதுவாக இருக்கிறவன் யாரா லூஸா இருப்பாங்க, பேசிக் தோணுவா தோணலாம். இது ஏன் பண்றாங்க? ஸோ சம்மந்தமே இல்லாமல் தமிழ் தேசியத்துக்குள்ளே இருந்து வெளியே வந்தவன் பாரிசாலன் பயங்கரமாக ட்ரெயின் ஆகி இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இயக்கம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸை பிடிச்சிருக்கான். இதே தான் பாரிசாலன் சீமான் பண்ணியிருக்காப்புல, யங்ஸ்டர்ஸை பிடிச்சாப்புல. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நாங்கள் தமிழ் தேசியத்தை எந்த இடத்துலையும் எதிர்க்க மாட்டோம், தமிழ் தேசியத்தில் இருக்க முரண்பாடுகளை வேணால் சரி பண்ணுவோம், தவிர தமிழ் தேசிய கட்சிக்கு எதுக்குமே நாங்கள் எதிரானவங்க கிடையாதுன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு. ஏன்னா அவர் தமிழ் தேசியத்துக்கு உள்ள அதான் அவரோட கோரம்சமே. ஸோ இயக்கம் ஆரம்பிச்சு பாரிசாலன் டவுன்ஃபால் ஆகிற சீமானை தூக்கி ஹைஜாக் பண்ண முடியுமா? முடியாதா? அதுக்கான வேலைகள் தான் இங்கே நடக்குது. சீமான் டம்ப் பண்ணப்படுவார். அது பார்த்தா சாட்டை துருமோன்னு இருக்கார். அவருக்கு சாட்டை துருமோ சாட்டை சேட்டை தான்.
எவனுக்குமே அந்த தகுதி கிடையாது. கொஞ்சம் அளவுக்கு பாரிசாலனோட சாட்டையோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு பாரிசாலனுக்கு தான் கிரேடு அதிகமாக இருக்குது. ஓப்பனாக சொல்லலாம். இப்போ சாட்டை துருமுருகன் அடுத்து சீமானுக்கு அடுத்து இல்லை இடும்பவனம் கார்த்தி இவங்க 2 பேரை வச்சுக்கோங்க. சீமானுக்கு அடுத்து இவங்க 2 பேர் தான் தலைமை ஏற்கிற மாதிரி. ஏன்னா அவுட் ஆஃப் அதாவது இந்த மீடியா ஃபோக்கஸ் இவங்க 2 பேர் மேலே இருக்குது. காளியம்மாள் மேலே இருந்துச்சு, அதை விரட்டி விட்டாங்க. பிசிறு துசுர்னு விரட்டி விட்டாங்க. இடும்பவன் கார்த்திக்கு இருக்கு, சாட்டை துருமுருகன் 2 பேரை சொன்னாலே டக்குன்னு தெரியும் நாம் தமிழர் கட்சின்னு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தான். அதாவது சீமான்றவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் தான், அவர் தலைமை கிடையாது. ஸோ அவர் ஒருங்கிணைப்பாளர். நம்ம அந்த கட்சியை ஒருங்கிணைச்சு பாதுகாக்கிற ஒரு ஆள். தலைமைக்கு இன்ன வரைக்கும் செட் பண்ணவே இல்லை. சீமான் கேண்டிடேட் வந்து சிஎம் கேண்டிடேட்னு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை. இவர் தான் கட்சியோட தலைமை, ஒட்டுமொத்தமாக கட்சி இவரோட தான் அப்படின்லாம் சொல்லலை. இவர் ஒரு பிம்பம். அதாவது ஒரு அம்பாசிடர் காரை விற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிராண்டு அம்பாசிடர் வைப்பாங்கல்ல, ஒரு நடிகையோ ஒரு நடிகனையோ, அந்த மாதிரி ஒரு பிராண்ட் அம்பாசிடர் தான் நாம் தமிழர் கட்சியோட பிராண்ட் அம்பாசிடர் தான் நம்மளுடைய சீமான். இப்போ 2 பேர் சாட்டை திருமணம் அடுத்து இடும்பவனம் காட்டி 2 பேரும் அடுத்து உள்ள வர மாதிரி சீமானுக்கு ஈக்குவலா சீமான் இல்லாத இடத்த ஃபில் பண்ற மாதிரி இருக்காங்க. இவங்களோட கம்பேர் பண்ணும் போது பாரிசாலனை வச்சு பார்த்தீங்கன்னா இடும்பவனம் கார்த்திக்கும் சாட்டைக்கும் 50% போட்டால் 80% பாரிக்கு போடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஒரு கண்ணியத்தை பாதுகாத்துட்டு இருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பேச்சில் ஏற்ற இறக்கம் இருக்கணும். பாரிசாலனுக்கு கரெக்டாக தெரியுது எங்கே ஏற்றணும், எங்கே இறக்கணும், எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது. ஏன்னா இடும்பவனம் கார்த்தியும் சாட்டையும் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. அதாவது அந்த அளவுக்கு இல்லை. அவங்க வந்து காட்டாந்தனமாக பேச தெரியும், கத்த தெரியும் அவங்களாம். ஆனால் பாரிசாலன் சமயோஜன புத்திக்காரன், அதாவது மைண்ட் உள்ள ஆள். குலாளர் அப்படின்ற வார்த்தையை தேடி பாருங்க இன்டர்நெட்டில். பேர்கள்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு, வாயில ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. அது யார், விக்ரமாதித்தனோட பேரன். இந்த கேரக்டர்லாம் நல்லா நோட் பண்ண பார்க்கும்போது விக்ரமாதித்தனை தோக்கடிச்சு நிறைய மேட்டர் உள்ள போகும்போது ஒரு பேர்லாம் சொன்னாங்க. அந்த பேர் நான் திருப்பி கடைசினா கீழே போட்டு விட்றேன். இந்த பேரை தோக்கடிச்சது யாரு? சிவபெருமான். எதுக்கு? ஒரு 3 தலைமையை உருவாக்குனார். சேர, சோழ, பாண்டியன். அப்போதான் உருவாக்கப்படுது. ஸோ சிவபெருமான் தான் உருவாக்குறாரு. நம்மளாலே சொன்னது தான். ஸோ சிவபெருமான் உருவாக்குறாரு. சேர, சோழ, பாண்டியனே அப்புறம் தான் வராங்க. அதுக்கு முன்னாடியே பல ராஜ்யங்கள் இருந்திருக்குன்னு நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ராஜ்யங்கள்லாம் இல்லை, பட் இந்த ராஜ்யம் தான் பெரிய லெவலில் பேசப்படுது சவுத் இந்தியாவில். இப்போ இந்த மாதிரி ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதில் குலாலர் வம்சம்னு ஒன்று இருக்குது. குலால வம்சத்துக்குள்ளே உள்ள நோண்டி பார்த்தீங்கன்னா உடையார் அப்படின்னு ஒரு பட்டம் உள்ள இருக்கு. வெறும் பட்டம் தான். அந்த பட்டத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது மலையமான் நத்தமான் இப்படிலாம் வரும். உள்ள நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம். இந்த நாடார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது சீமான் அவங்கள ஒத்துக்கலாம். பட்டு பாரிசாலன் ஒரு கேட்டகரி, டிசி பாண்டியன் ஒரு கேட்டகரி. நான் அந்த அரசியல் நகர்வுகளை கொஞ்சம் உத்து நோக்கும் போது, இந்த அரசியல் தலைமையாக வரக்கூடிய ஆட்களை உத்து நோக்கும் போது எல்லாரும் பின்னாடியும் ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை ஆதியில் இருக்க ஆர்ஜின் கனெக்டாக இருக்குது. ஸோ ப்ரோ எல்லாருமே மனிதர்கள் வந்து ஆரிஜினில் ஒன்றா தான் வருவோம். எல்லாரும் மன்னர் வம்சத்தில் ஏதோ ஒரு கிளைப்பிரிவில் கொட்டிட்டு ஏதாவது பிரச்சனை இல்லை போர் படையில் ஏதாச்சும் இருக்க தான் செய்வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். முக்குளத்தூர் சமூகம் சொல்லக்கூடிய மறவர் கூட்டம், கல்லர்மா ஆக முடியாது, இவங்க கூட்டத்தப்பலாம் தலைமைக்கு கொண்டு வரதுக்கான இடத்துல எவனுமே இல்லை. இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் நோட் பண்ணியிருக்கேன். இதுக்கும் இப்பெல்லாம் காட்டாங்க, சும்மா ஜாதியை வச்சுட்டு கத்திட்டு இருக்குது, இது பண்ணிட்டு இருக்குது. அது மேன்மை அடையிறதே கிடையாது. எல்லாம் என்ன காட்டாங்க தான் இருக்காங்க. அங்கே அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் அவேர்னஸ் ஆகி இதுக்கப்புறம் அப்படி இருந்த பணம் ஓடாதுன்னு சொல்லிட்டு படிச்சு முடிச்சுட்டு அவங்க தான் வெளியே போயிட்டு இருக்காங்க. தவிர இன்னும் அந்த ஜாதியை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்க பல பசங்க இருக்க தான் செய்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அப்போ இங்கே சரியான ஆளுமை இல்லை. டெக்னிக்கலாக யோசிச்சு அந்த மேலே தூக்கிட்டு போகிற ஆள் இல்லை. அந்த கூட்டத்தை வச்சுட்டு பெட்டி காசு, ஓட்டு காசு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. பெட்டி சீட்டு 2 சீட்டா 3 சீட்டா அதில் தான் இருக்காங்க. இதே தான் விசிகா குடும்பம், இதே தான் அந்த மாம்பழ கட்சி கூட்டமும், இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. வைகோ கூட்டமும் அப்படிதான். இப்படி எல்லாருமே இதை தான் பண்ணுறாங்க. சீட்டுக்காக மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்காக வேலை பார்க்குறாங்கன்னா உதவி நடக்கும், 1-2 இடத்துல உதவி நடக்கும். ஆனால் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் தலைமையில இருந்திருக்காங்க, 50 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனால் யாருமே அந்த சமூகத்தில் அந்த அளவுக்கு மேலே வசதியாக வரல. இந்த கட்சிக்காரங்கள்லாம் மெயினாக இருக்கவங்க ஆள் யாரு? அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்களோட ரிலேட்டிவ், இவங்களாம் நல்லா பணக்காரலாம் ஆயிடுவாங்க. எல்லாம் காரில் வசதியாக போவாங்க. ஆனால் அந்த அந்த பேஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். இப்போ விசிகா தானே கட்சின்னா அவங்களுக்கும் ஒரு மக்களுடைய ஓட் பேங்க் இருக்குது. அவங்க கடைசி வரைக்கும் அன்றாடம் காட்சி அவங்க உழைச்சி அவங்க சாப்பிட்டா தான் காசு. அப்படி இல்லைன்னா இவருக்காக என் தலைவர் எங்களுக்கான நிற்கிறான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு தன் வாழ்க்கையை தான் இழக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. விசிகாவுடைய தொண்டர் ஒருவர் விசிகா வாழ்க என்று முழக்கமிட்டபடியே ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்க தொடங்கினார். விசிகா கூட்டத்துக்கும் சரி, எந்த ஒரு இயக்கமும் எந்த ஒரு சாதி சங்கத்திலையும் இதான் நடக்குது. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரமும் மக்களுடைய இடமும் அங்கே தான் இருக்கு. மக்களுக்கு அங்கங்கே பிரச்சனைனா போய் முன்னாடி குரல் கொடுக்கறதுலாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனையே வராத அளவுக்கு சுமூகமாக முடிக்கிற பிரச்சனை எங்கேயுமே நடந்ததில்லை.
ஸோ நிறைய நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி பார்க்கும்போது கடைசி இப்போ வந்திருக்குது பாரிசாலன். இவ்வளோ நாள் இருந்தாங்கல்ல, இவ்வளோ நாள் அரசியல் நகர்வுள்ள ஆட்கள் இருந்தாங்கல்ல, அதை விட நுணுக்கமான ஒரு மைண்ட் கேம் ஆடுற ஒரு பாரிசாலன். அப்புறம் என்ன பண்ணுறோம் ஆளு கிடையாது, இவனை போயிட்டு எனக்கு இவ்வளோ பெருசாக பேசுறீங்க. ஆரம்பத்தில் வந்த எந்த கட்சி தலைவரும் இப்போ வரைக்கும் பார்க்குறப்போ எல்லாம் கோமாளி மாதிரியே டம்மி பீஸ் மாதிரி தான் தெரியும். ஆனால் எல்லாருமே சரியாக யூஸ் பண்ணுறவங்க, அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொலிட்டிக்கல் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆட்கள், அதில் வித்தக்காரங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பேசணும், என்ன மாதிரி அணுகணும் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பாரிசாலன் இறக்கியிருக்காங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் சீமானுக்கு இணையாக கொண்டு வருவாங்க பாருங்கள். நாம் தமிழர் கட்சியும் அந்த இயக்கம் இருக்குல்ல, அது யாரு பாரிசாலன் இயக்கம், 2 பேரும் இணையர் கூட வாய்ப்பு இருக்குது. அந்த தலைமைக்கு பாரிசாலனை கொண்டு வரதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சீமான் முடிஞ்சு, சீமான் கேட்டகரி இந்த 2026 எலெக்ஷன் எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க, தம்பிகள் எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. சீமானுடைய அந்த சாம்ராஜ்யம் சரியக்கூடிய நாள் வந்துருச்சு. ப்ரோ ஒரு எம்எல்ஏவோட ஜெயிக்கல ப்ரோ, நீ அப்புறம் சாம்ராஜ்யம் சரிய போகுதுன்னு இவ்வளோ நாள் அவரை வச்சு வியாபாரம் பண்ண ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு கார் கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இருப்பாங்க. அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, 10 வருஷம் அக்ரிமெண்ட், 20 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் அந்த அக்ரிமெண்ட்டை ரெனிவல் பண்ணுவாங்கல்ல, திருப்பி கையெழுத்து போட்டு திருப்பி ஒரு 10 வருஷம் போடுவாங்கல்ல, அதுக்கு ஒர்த்து இருக்கணும். அந்த ஒர்த்து இல்லை அவர்கிட்ட. இதுக்கப்புறம் அவர் பேசினா எவரும் கேட்க மாட்டாங்க, எவனும் அந்த 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 நம்பகத்தன்மை போயிடுச்சு. சீமான் மேலே இருக்க நம்பகத்தன்மை போயிடுச்சு. இந்த டை ஹார்ட்டாக அண்ணன் கதைறாங்கல்ல, தமிழ் தேசியம் ஒரு வெடிகுண்ட வேங்கையா இருக்காங்கல்ல, அந்த ஒரு ஆட்களோட ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதே மாதிரி 2026 எலெக்ஷன் முடிஞ்சோடனே 2031 அந்த கேட்டகரியில் எலெக்ஷன் வரணும். அங்கே எமர்ஜென்சின்னு வரும். எமர்ஜென்சின்னு வந்தால் என்ன நடக்கணும், இங்கே ஆட்சி கலைக்கணும். ஆட்சி கலைக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கவங்கெல்லாம் வெறிகொண்ட வேங்கையா ஒரு கூட்டம் இருக்கணும், அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். அதுக்கு தான் பாரிசாலன் இப்போ பேசின வார்த்தை. தமிழ்நாட்டில் எந்த ஒரு தமிழருக்கு இந்த மண்ணில் இழுக்கு ஏற்பட்டாலும் அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக நம் இயக்கம் என்பது உருவாகி இருக்கும். அவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இயக்க ரீதியான பாதுகாப்பாக இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரியான பாதுகாப்பாக இருக்கட்டும், அத்தனை பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய இயக்கமாகவும் நம் இயக்கம் என்பது இருக்கும். ஏன்னா அது மாதிரி சும்மா வந்துட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர் தனியா வராரு, அவர் அடிக்கலாம், அவங்க தனியா வராரு, அவங்களை அடிக்கலாம், இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு அலையாதீங்க. அது வேற மாதிரியான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இன்னைக்கு கடந்து பார்த்துட்டு சும்மா போறதுக்குலாம் ஆட்கள் இல்ல, பல தமிழ் தேசிய இளைஞர்கள் உருவாகி விட்டார்கள். அதனால இந்த மாதிரி மிரட்டுறது, உருட்டுறது, இந்த வேலையில யாரும் செயல்படாதீங்க. இனிமேல் தமிழ் தேசியவாதிகள்லாம் அப்பெல்லாம் ஈஸியாக கைவிச்சுட்டு போயிட முடியாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு கோல் ரிலேட்டடாக ஒரு டிராஃப்ட் மாதிரி, ஒரு அட்டவணை மாதிரி போட்டு பாருங்க. 2029க்கு அப்புறம் ஒரு எமர்ஜென்சி தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னா, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா, அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து யார் முதல் செயல்படுவான்னு யோசிச்சு பாருங்க. இயக்கங்கள் தான் செயல்படும். அங்கே யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக செயல்படுவாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் வேலை வாய்ப்பு போயிட்டே இருக்கு, கவனிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாரோட கோபம் எங்கே திரும்பும், அரசாங்கத்துக்கு மேலே திரும்பும். அதை மொத்தமாக அறுவடை பண்ணி ஒரு ஆள் கொண்டு வந்து நிப்பாட்டணும்ல. இந்த ஹிப்ஹாப் அதுன்னு சொல்கிறவங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததுக்கு முக்கிய காரணம் அந்த டக்கர்ன்ற பாட்டு. அந்த டைமிங்கில் ஹிப்ஹாப் அது மக்கள்கிட்ட அந்த புரட்சி போய் சேரணும், அந்த விஷயம் போய் சேரணும் தான் ட்ரை பண்ணான். அந்த பாட்டு முடிஞ்சு ஹைப் கொடுத்தோடனே அவரை அப்படியே ஹைஜாக் பண்ணிட்டாங்க. சினிமாக்குள்ளே போனார், இப்போ ஆளை காணாம போயிட்டாரா, தெரியுதா உங்களுக்கு? நல்லா செழிப்பாக படம் கொடுப்பாங்க, அடுத்தடுத்து எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அப்படி ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா அவனோட நோக்கம் ஆரம்பத்தில் வந்தப்போ மக்கள்கிட்ட போய் புரட்சி பண்ணி நம்ம மேலே லெவலில் வரணும்னு நினச்சிருப்பான். இருக்காண்ட மைக்கேல் ஜாக்சன் இந்த மாதிரிலாம் போகணும்னு நினச்சிருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிச்சுட்டான், என்னடா இது ஒரு குற்றம்னு இருக்கும். முதல்ல நல்லது சேர்ந்து தான் வந்திருப்பானுங்க, அவனுக்கு ஓரத்தில் எங்கேயா ஒட்டி இருக்கும். சரி நம்ம பாட்டு சினிமா அடிச்சுட்டு போயிடும்னு சொல்லிட்டு இப்போ ஆளே காணாம போயிட்டானா. அது ஆக்டிவாக இருந்தால், அனிருத் மாதிரிலாம் ஆக்டிவாக இருந்தால், அனிருத்தை இங்கே கொண்டு வந்து பிராண்ட் பண்ணுறதுக்காகவே பல மியூசிக் டைரக்டர் ஆக்டராக மாறினாங்க. ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் அவருக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல ஒரு மக்களோட வைப் உள்ள ஒரு ஆட்கள். ஜிவி மாதிரிலாம் மியூசிக் போட முடியுமா, அவ்வளோ தரமான மியூசிக் டைரக்டர். அனிருத் ஆரம்பத்தில் போட்ட மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா டம்மி எதுத்தையாவது டம்முன்னு நடிச்சுக்கிருக்காங்க. ஸோ இப்போ அனிருத் தான் படம் வந்தாலே அனிருத் தான் மியூசிக்னு வருது. படம் ஓடுதோ ஓடலையோ மியூசிக் நல்லா இருக்கோ இல்லையோ அனிருத் தான் வருது. அனிருத்தை ப்ரொபகண்டா பண்ணணுன்றக்காக பல டேரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர் ஆக்ட்ரஸாக மாற்றப்பட்டாங்க. இதெல்லாம் ஒரு அஜெண்டா பேஸ்டாக போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு புரியாது. இப்போ புரியாது. ஏன்னா அனிருத்தையுமே ஆக்டராக கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அவர் ஆக்டராக அவருக்கு செட் ஆகலை, அடாப்ட் ஆகலை. உடனே மியூசிக்லேயே நான் உட்காந்துட்டாப்ல. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை நெருக்கிட்டே இருக்கானுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த 2026 எலெக்ஷனில் டிஎம்கே வின் பண்ணும் பார்த்தீங்களா, அப்போ தான் எல்லாருமே அப்படியே மொத்தமாக கூட்டம் எல்லாம் அங்கே பார்த்துட்டு அப்படியே எங்களை திரும்பி பார்ப்பீங்க. ஸோ இவெல்லாம் கேட்குறாங்க டிஎம்கே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு, நாங்களும் டிஎம்கே வரக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆளணும்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன டிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், டிஎம்கே ஜெயிக்கணும்னு நமக்கு ஆசை கிடையாது. ஸ்கிரிப்டில் அப்படி தான் அடித்து கொடுத்துருக்காங்க, அப்படி தான் இருக்குது.
அவங்களுடைய அஜெண்டா பேஸ்ட் படி ஸ்கிரிப்டில் அதான் இருக்கணும், டிஎம்கே தான் இருக்கணும். ஏன்னா 2029 சரி 2009 இலங்கையில் நடந்த ஒரு அவல நிலை நடந்துச்சு. அப்போது தமிழ்நாட்டில் என்ன நிலைப்பாடு இருந்துச்சு, யார் ஆட்சியில் இருந்தாங்க? தமிழ்நாட்டில் தமிழர்களோட சந்தோஷம், தமிழருடைய துக்கத்தை கலந்து ஆலோசித்து தமிழர்களுக்காக வாழ்கிற ஒரு ஆட்சி இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஒரு தமிழ்நாட்டோட சிஎம் நினச்சிட்டு தான் பல வேலைகள் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க பவர் இல்லை. அதான் நான் சொல்கிறது உண்மையான டெமோக்ரஸி, உண்மையான நீங்கள் சொல்கிற டெமோக்ரஸி இதெல்லாம் உண்மையான பின்னாடி பின்புலத்தில் எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் உண்மையாக ஒரு சிஎம் இருந்திருந்தாங்கன்னா அவரால் பண்ண முடியும், சீரியஸ்லி பண்ண முடிஞ்சிருக்கும். ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்க முடியும், ஃபினான்ஷியலாகவும் சரி வேற இதாகவும் சரி சப்போர்ட் பண்ணிருக்கலாம். பண்ண முடியல. அவங்களுக்காக போராடி இங்கக்குள்ள கேசட் விட்டு அவங்களுக்குலாம் தூக்கி உள்ள வச்சாங்க. இப்போ இவங்க தான் தமிழ் மக்களுக்காக போராடுறாங்களாம். எனக்கு புரியல. ஸோ அப்போ அவங்க தான் சரியான டிக்கெட்டு. ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருக்க சிங்களர்களும் இங்கே இருக்க டிஎம்கே கும்பலும் ஒரே கூட்டம். அங்கவே வேற பேரை மாற்றிட்டு வந்திருக்காங்க, இங்கே தமிழ்ன்ற பேரில் மாற்றிட்டு இருக்காங்க. இவ்வளோதான் பச்சை தமிழன். தமிழர்களுக்காக போராடுறோம். எல்லாம் வாயிலே தமிழ் பேசுவாங்க, ஆனால் தமிழுக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ப்ரொபகண்டா பண்ணி நடந்துட்டு இருக்காங்க. இதே தான் பாரிசாலனுக்கும், இதே தான் டிசி பண்ணினா ஒரு ஆளே கிடையாது. பட் அது உட்காந்துருச்சு, அவங்க உட்கார வச்சுட்டாங்க ஓரமா. பட் பாரிசாலன் அதில் 2 பேருக்கு ஒரு போட்டி, யார் மேலே ஓரளவுக்கு மக்களை பிடிக்கிறீங்கன்னு பார்த்தாங்க. பாரிசாலன் அதிகமாக மக்களை பிடிச்சான், அவனை போட்டி வைப்பாங்க. என்னடாப்பா வயசு உனக்கு, அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? 30 வருஷமா அரசியல்ல இருந்தவன்டா அவன். இங்க இருந்து வெளில போனா விட்டுருவானுங்களா? மாவன நாளைக்கு காலில் உயிரோட இருந்த அன்பு ஏரியா உண்டு எடுத்துக்கோ போ. நீயா அவனான்னு ஒரு போட்டி வரும். ஒரு போட்டி வந்தாலும் ஓடுவான். ஒருத்தன் ஓடும் போது நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு சொன்னா அவன் எப்படி ஓடுவான்? அவன் எப்படி திறமையை காட்டுவான்? மக்கள் எப்படி இன்வால்மெண்டோட உள்ள போய் இறங்கி மக்களை எப்படி ஏமாற்ற மாட்டான்ல. அவன் திறமையை யூஸ் பண்ண மாட்டான். அதான் நம்மளை சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கலாம். பாடு படுத்துக்கிட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டு ஒருத்தர் பேசிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் 2 பேருக்கு போட்டி வச்சா அவர் தலைமைக்கு பேர் வரோம், நம்ம தலைமைக்கு பேர் வரோம், நம்மளை சூஸ் பண்ணணும்னா நம்ம நிறைய வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு உழைக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் எலெக்ஷனு, இந்த மாதிரி கமிஷன், இந்த வீடியோ, இந்த மாதிரி போராட்டம் இதெல்லாம் இறங்கி போராடுறதுக்கான காரணம், அடி உதை, ஜெயிலு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் போகிறதுக்கான காரணம் என்னன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் பக்கம் திரும்புகிறாங்க, இவ்வளோதான் விஷயம். சும்மா ஒரு மக்கள் நம்பிக்கை வராது ஒருத்தர் மேலே, அதுக்காக உழைக்கணும். எப்படி அவன் தான் ஜெயிப்பான், அவனுக்கு தான் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க, அவனுக்கு தான் இந்த பதவி கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு உழைக்கணும். ஏன்னா மக்களோட நம்பிக்கை தேவை. பொய்யான ஒரு பிம்பத்தை ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்காக உண்மையிலே உழைக்க வைப்பாங்க, எல்லாம் சண்டை போட வைப்பாங்க, எல்லாம் பண்ண வைப்பாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது தான் அங்கே நடக்கும். அவங்களுக்கு தேவை மக்களுடைய நம்பிக்கை, நம்பகத்தன்மை. மக்களோட நம்பகத்தன்மை போயிடுச்சுன்னா எல்லாமே காலி. அதுக்காக தான் மக்களை விழிப்புணர்வு அடைய விடாமல் யாரையாச்சும் நம்பி, எதையாச்சும் நம்பி, கடவுள் நம்பிக்கை எதையாவது நம்பி ஓட வச்சுக்கிட்டே இருக்காங்க. சிம்பிளாக இந்த படம் இருக்குல்ல, சிவகார்த்திகேயன் படத்தில் அந்த கார்பரேட் கம்பெனிக்கு எதாவது வேலை பார்த்துட்டு இருப்பான், வேலைக்காரன் நினைக்கிறேன். அந்த வேலைக்காரன் படத்தில் அவங்க அம்மா ஒரு டைலாக் சொல்லும். படிக்காதவங்க அப்போ மற்றவங்க வீட்டில் போய் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க அந்த ஓனர்ஸ்லாம் தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். ஒரே ஒரு பார்வை, அதாவது நான் உனக்கு வேலை பார்க்க வந்தது ஒரு வீட்டுக்கு தான் வேலை பார்க்க வந்தேன், உனக்கு கிடையாது பர்சனலாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பை எதிர்ப்பு காட்டினேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் பயன்டாப்ல. விசுவாசம்ன்றது ஒரு பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. விசுவாசம்ன்றது நீ கொடுக்குற காசுக்கும் நீ உன் வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு தான், உனக்காக விசுவாசம் நான் காட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு காட்டுவாங்க. அதே மாதிரி தான் அரசாங்கத்துக்கு நாங்கள் வரி கட்டுறோம், நாங்கள் வரி கட்டுறது வச்சா நீ அரசாங்கத்தை நடத்துகிற, நாங்கள் ஓட்டு போகிறத வச்சா நீ இதெல்லாம் நடத்துகிற, நீ என்ன எங்கள் மேலே அடக்குமுறையை காட்டுறன்னு ஒரு எதிர்ப்பை காட்டிட்டாங்கன்னா அரசாங்கம் கவிழ்ந்துடும். அதனால தான் மக்களை புரிய விடாமல், தெரிய விடாமல் கவர்மெண்ட்டும் அரசாங்கத்து மேலேயும் பயத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. அந்த பயம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கணும். பிரச்சனைகள் தீர்ந்துருச்சுன்னா மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா தைரியம் வந்துடும். நீ என்ன எனக்கு செய்யணும், நான் எதுக்கு ஒன்று நம்பி நிற்கணும் அப்படின்னு ஆயிரும். டிபெண்டன்சி அதை பற்றி நமக்கு தெளிவாக ஒரு வீடியோலாம் போட்டிருப்போம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க, தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி இது இன்னைக்கு நான் பேசி நாளைக்கு அது முடிய போகிறதெல்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நாள் தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு சிறுதுள்ளி பெருவெள்ள மாதிரி ஒரு நாளைக்கு பளிச்சுன்னு தெரியும். கதிர் சொன்னதும் கதிர் சார்ந்த கூட்டம் சொன்னதும் எல்லாமே கரெக்டு தான்டா, நீங்கள் சரியானடா சொல்லியிருக்காங்கன்னு ஒரு நாள் புரியும். அன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து பார்த்துக்கலாம், நடக்கிறத அப்போ பார்த்துக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. இங்கே நடக்கிறது எதுவுமே எதிர்ச்சி கிடையாது, அதே மாதிரி எல்லாமே மாயை கிடையாது. அந்த மாயை நம்ப வைக்கணும் அப்படின்னா ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும். அந்த நம்பகத்தன்மைக்காக தான் வெறிகுண்ட வேங்க உழைச்சிட்டு இருக்காங்க. உழைக்கிறது உண்மை, மக்கள் ஃபாலோ பண்றது உண்மை. அதனால தான் உங்களால் அந்த மேட்ரிக்ஸை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படா இவ்வளவு கச்சிதமா புழுவுறா? நான் சொன்னது பொய் இல்லை. என்னென்னமோ சொல்றான் விஜய். இவனை பத்தி தெரியலன்னு வச்சுக்கேன், நானே கூட நம்பி இருப்பேன்.
பொய் இல்லையாமா. மறுபடியும் சொல்றேன், ஒரு பொய் சொன்னா அதுல உண்மையும் கலந்திருக்கணும். அப்பதான் அது பொய்ன்னு தெரியாது. என்னைக்கு நிதானமா இவன் ஆமா உழைக்கிறான், ஆமா கத்துறான், நமக்காக பேசுறான், தமிழனுக்காகவே பேசுறாங்க. ஆனால் இதே மாதிரி தானே இதுக்கு முன்னாடி 2-3 தலைமையை பேசிச்சு. அவனுங்களும் இதே ஸ்டைல தானே வந்தானுங்க. ஆனா இவனுங்களாம் இப்ப என்ன பண்றானுங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க. ரொம்பலாம் யோசிக்கணும். விசிகா, நாம் தமிழர், அப்புறம் டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க எல்லாருமே ஆரம்ப கட்டத்துல அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, மக்களுக்காக என்னெல்லாம் பேசினாங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மக்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு யோசிச்சு பாருங்க. மோஸ்ட்லி அவங்களுக்காக அந்த டைம்ல போராடின மக்கள்லாம் திகாக்கும் ஏடிஎம்கேக்கும் போராடின மக்கள்லாம் நிறுத்தி இருக்க மாட்டாங்க. எல்லாம் சவக்குழி தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கட்சியில் தலைமையில் இருக்கவங்க எல்லாம் இன்ன வரைக்கும் 80 வயசானாலும் 70 வயசானாலும் நல்லா செழிப்பாக நல்லா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் நல்லபடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க கீழே உட்காந்தவங்க அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு சரி ஓகே புரிஞ்சுக்கங்க, கொஞ்ச நேரம் புரிஞ்சுக்கோங்க. நான் சிந்திங்கன்னு தான் சொல்கிறேன். உங்களை வந்து இவங்களுக்கு எதிராக செயல்படுங்க, இவங்களுக்கு எதிராக செயல்படுங்க, இவங்க மேலே கோபத்தை காட்டுங்க, இவங்க மேலே விருப்பம் காட்டுங்க. உங்களுக்குன்னு ஒரு மூளை இருக்குது, கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்க மாதிரி மூளை இருக்குது. எனக்கு இருக்க மூளை தான் உங்களுக்கு இருக்குது. அந்த மூளையை பயன்படுத்துங்க. அதை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா இங்கே நடக்கிற விஷயம் புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், என்ன தான் உங்கள்கிட்ட டெய்லி பேச வரேன்றது புரிஞ்சிடும். அது புரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம எல்லாம் ஒன்றிணையலாம். உண்மைக்கு புறம்பா எதுவுமே பண்ண முடியாது. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.